அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி கிச்சனுக்கு 6 மணிக்கெலாம் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. ஏன்னா செய்ய போகிற ரெசிபி அப்படி. என்னுடைய ஸ்கூல் டேஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதிகமாக இதுதான் எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு தருவாங்க. இதுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியில் தான் இது மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பால் ஷேப்பில் அரிசி மாவு எடுத்து எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப் ஆகுற மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சத்தலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் யூஸ்வலாக போட்ட ஸ்பைசஸ் தான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போனது 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 100 கிராம்ஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லைனா மட்டன் போட்டு செஞ்சால் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுத்திரியாவை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வர்றதுக்காக அரிசி மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததும் கொத்தமல்லி தூவி இருக்குனீங்கன்னா சுத்திரியம் ரெடி. இது முஸ்லீம்ஸோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.